தொண்டை புண்ணை பத்தி நீங்க தெரியாத சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. தொண்டை புண் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அது ரொம்ப அலட்சியமா நீங்க இவ்வளவு நாள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனிமே அவ்வளோ அலட்சியப்படுத்த வேணாம். தொண்டை புண் எதனால வருது, அதை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். சோ அதிகமா இந்த தொண்டை புண் அப்படின்றது வைரஸ் தொற்றுனால வரக்கூடியது தான். சளியை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான், கோல்டை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான் தொண்டை புண்ணையும் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வாமை, புகைப்பிடித்தல் இதெல்லாம் கூட வந்து கொண்டு வரும். மது அருந்துதல், புற்றுநோய், செல்லப்பிராணிகள் நீங்க வளர்க்குறீங்கன்னா அதனுடைய முடி, சுற்றுச்சூழல் தூய்மை இல்லாம இருக்கிறது, உலர்ந்த காற்று, உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது, இது எல்லாமே ரீசன் தொண்டை புண் வரதுக்கு. ஸோ இந்த தொண்டை புண்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது எப்படி? அண்ட் முக்கியமா தொண்டை புண்ணா ஜஸ்ட் கோல்டுனால வந்தது அப்படின்ற மாதிரி இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புற்றுநோயும் காரணமாக இருக்கும். அதனால தொண்டை புண் ரொம்ப நாள் நீடித்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. நீங்கள் முக்கியமாக புகைப்பிடிக்கிறீங்க, மது அருந்துறீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டியது நல்லது. மற்றபடி சாதாரண தொண்டை புண்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கழிவறை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கையை கண்டிப்பாக கழுவணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா கையை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். தும்முனதுக்கு அப்புறமா கையை நல்லா கழுவணும். மற்றவங்க தண்ணீர் குடித்த பாட்டில்ல தண்ணி நீங்க சிப் பண்ணி குடிக்க கூடாது. மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன், ரிமோட்ஸ் அதெல்லாம் எடுத்து நீங்க விளையாடக்கூடாது. அப்படி விளையாடுறீங்கன்னா அதுக்கப்புறமா இமீடியட்டா கையை கழுவணும். மொபைல் போன்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆப்வியஸ்லி கையை கழுவிட்டு இருக்க மாட்டோம். ஆனா மற்றவங்களுடைய இதை நீங்க எடுத்து விளையாடக்கூடாது. இருமும் போதும் தும்மும் போதும் கைக்குட்டை பயன்படுத்துங்க. நிறைய தண்ணி குடிங்க. எல்லா மாதிரியான பிரச்சனைக்கும் இது ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன். அதை வந்து இதுக்குமே சொல்யூஷன் தான். நிறைய தண்ணி குடிங்க. சுட வச்சு ஆற வச்ச தண்ணி குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. அண்ட் நிறைய காய்கறிகள் சாப்பிடணும், நிறைய பழங்கள் சாப்பிடணும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகப்படுத்தும். இது எல்லாமே தான் வந்துட்டு தொண்டை புண் வராம உங்களை பாதுகாக்குது. இதையும் தாண்டி தம்மு, சரக்கு நோ அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தொண்டை புண்ணை ரொம்ப அலட்சியமா நீங்க வந்து யோசிச்சுட்டு இல்லாம அதையுமே ப்ராப்பரா பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.